Good morning. ஸோ இன்றைக்கி நான் வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். போன்லெஸ் சிக்கன், போனோடவும் நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சிக்கன் ஃப்ரை நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முதல்ல நான் சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். நீங்கள் போன்லெஸ் எடுத்துட்டாலும் சரி, இல்லை போன் இருக்கிற சிக்கன்னாலும் சரி. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து முதல்ல கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்புறம் மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக நான் என்ன பண்ணுறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரக பவுடர் ஆட் பண்ணுறேன். ஜீரக பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ணிவிட்டேன். இது என்ன பண்ணுங்கள், மூடி போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நான் இதை அப்படியே ஊற விட போகிறேன். ஸோ சிக்கன் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு ஆட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இது கூட நான் கொஞ்சம் ரெட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரெட் ஃபுட் கலரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து மைதா, கார்ன்ஃப்ளவர், ரெட் ஃபுட் கலர் இது மூணுத்தையும் இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் எண்ணெயில் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ ஒரு சின்ன பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம பொரிச்சிட்டு எண்ணெய் நிறைய மீந்துடக்கூடாது இல்லையா. அதனால் இருக்கிறதுலே சின்ன பேன் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறணுன்னே, ரொம்ப சூடு ஏறக்கூடாது, இல்லைன்னா வேகாது உள்ளர. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஏறின உடனே நாம் அதில் சிக்கனை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ எண்ணெய் சூடு ஏறினோடனே நான் சிக்கனை ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் நல்லா குக் ஆனோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போடுவோம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன். ஸோ நல்லா குக் ஆகட்டும். இப்போது பாருங்கள், இப்போ ஒரு செட் ஆஃப் சிக்கனை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது இன்னொரு செட்டை திரும்பியும் ஆயிலில் போட போகிறேன். ஸோ பாருங்கள், நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நம்மளோட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக அந்த எண்ணெயை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி இதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுடைய சிக்கன் ஃப்ரை ரெசிபி. கிட்டத்தட்ட ஹோட்டல் ஸ்டைலில் மேட்ச் பண்ணோம். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் நான் எந்த சிக்கன் 65 மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பைஸ் பவுடர்ஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன். அண்ட் கடைசியாக நீங்கள் அந்த மைதாவும் கார்ன்ஃப்ளவர் கலர் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் சிக்கன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மினிமம் வந்து 1/2 அன் ஹவர், மேக்ஸிமம் ஆஃப் 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் மேரினேட் பண்ணலாம். ஓவர் நைட்டும் நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு முன்னாடி மைதா, கார்ன்ஃப்ளவர் கலர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பொரிச்சிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேங்க்யூ, பாய்.